தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த ராவுணவு திருப்பலியிலே, அதுவும் பெரிய வியாழக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனித வாரத்திலே மிகவும் முக்கியமான நம்முடைய திருவழிபாட்டு அந்த நிகழ்வுகளை, பாஸ்கா அந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு அன்பு கட்டளையை நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக நற்கருணையை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்துகின்றார். மூன்றாவதாக சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார். நான்காவதாக குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். இவ்வாறாக இந்த பெரிய வியாழக்கிழமை இந்த சடங்கிலே ஆண்டவர் இயேசுடைய ஒரு அர்ப்பணிப்பை, அவருடைய முழுமையான அன்பை நாம் சுவைக்கின்றோம். அனைவருக்கும் தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார். தற்கையளிப்பாக மாபெரும் இயேசு தன்னை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றார். நாம் அனைவருமே மீட்பு பெறுவதற்காக இயேசு இத்தகைய ஒரு துன்பக் களத்தை அவர் விரும்பி ஏற்கின்றார். இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு உணவிலே, அதுவும் குறிப்பாக இயேசுடைய பாஸ்கா, புதிய பாஸ்கா, இன்றைய இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூலிலே எவ்வாறு அவர்கள் பழைய பாஸ்காவை, இஸ்ராயல் மக்களை கடவுள் எவ்வாறு அவர்களை காப்பாற்றினார், அது செங்கடலை அவர்கள் கடந்து போகச் செய்தார், அதை தன்னுடைய வாழ்விலே மோசேவுக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கூறுகின்றார். எப்படி இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும் என்பதை பல்வேறு முறைகள், பாஸ்காவுக்கு ஒரு வயது குட்டியாக அந்த ஆடு இருக்க வேண்டும், அதனுடைய கசப்பு கீரையை உண்ண வேண்டும் என்று பல்வேறு விதமான நடைமுறைகள் பழைய பாஸ்காவுக்கு இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை. நீங்கள் அதை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையிலே கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள், இது ஆண்டவருடைய பாஸ்கா என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு, இஸ்ராயல் மக்கள் காலம் காலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களை பாதுகாத்தார், கடவுள் எங்களை மீட்டார், கடவுள் எங்களுக்கு விடுதலையை தந்தார். ஒரு காலத்திலே நாங்கள் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் கடவுள் எங்களை அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கருணையினால் எங்களை மீட்டார் என்ற அந்த ஒரு இறை அனுபவம் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே, அது பழைய அந்த பாஸ்காவுடைய அந்த நினைவிலே எப்படி அவர்கள் துன்பப்பட்டோம், எப்படி நாம் மீட்கப்பட்டோம் என்ற பல்வேறு கேள்விகள் பெரியோர்கள் சிறுவர்களிடத்தில் கேள்வி கேட்டு அதனுடைய விளக்கம் கொடுத்து அந்த துன்பத்துடைய ஒரு அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று கடவுளுடைய பேரன்பை அவர்கள் உணர்ந்த அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய நினைவாக பாஸ்காவை கொண்டாடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று இயேசுடைய இந்த புதிய ஏற்பாட்டிலே புதிய பாஸ்காவாக இருக்கிறது. இதைத்தான் பவுலடியார் அருமையாக 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். காரணம், அந்த திருப்பலியிலே நாம் சொல்லக்கூடிய அந்த வசீகர அந்த ஜெபமானது, இதை நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்கான உடல், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற இரத்தம் என்று தங்களுடைய வாழ்விலே இயேசுடைய இந்த வாழ்வு தன்னை முழுமையாக அவர் அர்ப்பணித்தது. இது என் உடல், இது என் இரத்தம் என்று தன்னை முழுமையாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினால் நாம் அனைவருமே கழுவப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறோம். அதை பவுலடியார் அருமையாக அந்த 2ஆம் வாசகத்திலே 1 கொரிந்தியர் முதல் 11ஆம் அதிகாரம் 23 முதல் அந்த 25 வசனங்களை நாம் கேட்கின்றோம். நற்செய்தியை பார்க்கிற பொழுது பாஸ்கா விழா எவ்வாறு அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே, அதுவும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே, அது ரோமை அந்த ராஜ்யத்திலே அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள், பாரம்பரியமாக கொண்டாடியது புதிய பாஸ்காவாக இங்கே இயேசுவே தன்னை பலியாக கொடுக்கிறார், செம்மறியாக இருக்கிறார். இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போகிற என்று திருமுழுக்கு யோவான் பறைசாற்றியது இங்கு நிறைவேறுகின்றது. அதைத்தான் புதிய பாஸ்காவாக இயேசு தன்னையே கொடுக்கிறார் சீடர்களுக்கு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பாதம் கழுவும் சடங்கிலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் ஒரு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தானே ஒரு முன்மாதிரியாக அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆயப்பரோ, ஆண்டவரே நீரா எங்களை பாதங்களை கழுவுவது வேண்டாம் என்று சொன்னாலும் அது உனக்கு இப்போ புரியாது, பின்னரே உனக்கு விளங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை அறிவுறுத்துகின்றார். அந்த அளவுக்கு இயேசு சில பாதங்களை கழுவுகிறார், தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். பார்க்கிறோம், இயேசு நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் ஊற்றும் அச்சாரமாக இருக்கிறது. அந்த நற்கருணை என்பது இயேசுடைய பிரசன்னம், நற்கருணை என்பது இயேசுடைய அந்த பலி, இயேசுடைய அந்த தியாகம்,
இயேசுடைய அர்ப்பணிப்பு. நற்கருணை என்பது ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது, பகிர்வை குறிக்கிறது. நற்கருணை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவருக்காக வாழ்வது, அர்ப்பணத்தோடு இருப்பது போன்ற நற்பண்புகளால் என்னை மனிதர் அனைவரையுமே அப்பம் ஒன்றே நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம் என்று பவுலுடைய 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல நாம் அனைவருமே கிறிஸ்துடைய மறையுடலிலே நாம் பங்கெடுக்கிறோம். அந்த அளவுக்கு நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் ஊற்றாக இருக்கிறது. அது நம்முடைய 13-12 நூற்றாண்டுகள் அடுத்து தான் இந்த நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அதுவேளை நம்முடைய திருச்சபையுடைய பாரம்பரியத்திலும் பார்க்கிறோம். 12 நூற்றாண்டு கழித்து தான் நற்கருணை பற்றிய பவனி, நற்கருணை பற்றிய ஆராதனை போன்ற பல்வேறு நற்கை பற்றிய சிந்தனைகள் ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அதிகமாக நம்முடைய திருச்சபையிலே பரவி இருக்கிறது. அந்த அளவுக்கு நற்கருணை பற்றிய திருத்தூது மடல்கள், நற்கரை மறைபொருள், யூக்கரிஸ்ட் மிஸ்டிகா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல திருத்தூது மடல்கள் நற்கரணையும் நம்முடைய திருச்சபையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருத்தந்தையர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நற்கரணையினால் நாம் அனைவருமே ஒன்று கூட்டப்படுகின்றோம். நற்கருணை இயேசுடைய பிரசன்னத்தை, மெய்யாகவே நம் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நமக்கு அது வெளிப்படுத்துகிறார். அதான் ஆண்டவர் என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் ராவுணவிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சொல்லுகின்றார். குருத்துவத்தையும் இயேசு ஏற்படுத்துகிறார். குருத்துவத்திலே 2 வகையாக இருக்கிறது. ஒன்று பொது குருத்துவம், இன்னொன்று பணி குருத்துவம். பொது குருத்துவம் என்று சொன்னால் திருமுழுக்கு பெற்ற எல்லா கிறிஸ்தவருமே அந்த பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம். ஆனால் அருள்பணியாளர்கள் இந்த பணி குருத்துவத்திலே அவர்கள் பொறுப்பெடுக்கின்றார்கள், அதை மட்டும் அவர்கள் எடுக்கின்றார்கள். இதான் பார்க்கிறோம். 1 பேதுரு மடலிலே வாசிக்கின்றோம், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பொது குருத்துவத்திலே நாம் எல்லோருமே 30 பணிகளிலே பங்கெடுக்கிறோம். போதிக்கின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, ஆளும் பணி, புனிதப்படுத்தும் பணி, ஆளும் பணியிலே நாம் எல்லோருமே நாம் இணைக்கப்படுகிறோம். இதில் ஏதோ குருக்களுக்கோ கன்னியருக்கோ மட்டுமல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், போதிக்க வேண்டும், அதே சமயத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். எல்லோருக்குமே ஒரு பொறுப்பாளர்கள், திருச்சபையுடைய ஒரு பங்கேற்பாளர்கள் என்பதை இந்த நாள் நம்ம எல்லோருக்கும் உணர்த்துகின்றது. இயேசுடைய அந்த பாதம் கழுவும் சடங்கு தாழ்ச்சியை, வெறுமையை, நான் ஒன்றுமில்லை, கடவுளுடைய மகனாக இருந்த பவுல் பிலிப்பிய மண்டல சொல்வது போல 2ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களிலே கடவுள் தன்மையில் விளங்கியவர் அந்த நிலையை அப்படியே வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இயேசு அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய மேலுடையை களைந்து இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு இயேசு அந்த சீடருடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார் என்றால் அவர் தன்னுடைய அந்த நிலையை அப்படியே வலிந்து பற்றி கொண்டு இருக்கவில்லை, அந்த தெய்வ நிலையை, மாறாக மனிதரோடு மனிதராக, ஏதோ அதிகாரத்துக்காக அல்ல, மாறாக அங்கு பணி செய்வதற்காக, பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்து நின்று மார்க் நற்செய்தி 10:45 சொல்லப்படுவது போல இயேசு ஒரு பணியாளராக இந்த உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்துகிறார். அதான் ஒரு குருவினுடைய ஒரு அடையாளமே பணி செய்வது தான், அடியாருக்கு அடியாராக நாம் எல்லோருமே தொண்டு ஆற்றுவது. அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்து காட்டுகின்றார். ஆனால் இன்று நம்முடைய சமூகத்திலே அது குருக்களுடைய ஒரு மனநிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது, அதே போல குருத்துவத்தை இந்த இறை மக்களாகிய நாம் எப்படி பார்க்கின்றோம்? என்னால் குருவாக முடியுமா? முடியாது, அது இறையலைத்து எனக்கு இல்லை என்று ஒதுங்கி செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்ஜினியர் ஆகின்றோம், எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவராகின்றோம், எத்தனை பேர் பல்வேறு பொறுப்புகளிலே சமூகத்திலே பல்வேறு நிலைகளிலே வருவதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம், படிக்கின்றோம், முயற்சி செய்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் ஒரு அர்ப்பண உணர்வோடு நான் இந்த ஒரு இறை பணியை செய்வேன், இந்த நற்கரையை ஆண்டவர் ஏற்படுத்திய நாள், இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அறுவடைய மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கு எத்தனை பேர் திருச்சபையிலே இன்றைக்கு குருக்களாக வர, துறவிகளாக வர எத்தனை பேர் இன்றைக்கு ஆசைப்படுகின்றோம். ஆனால் குருக்களை குறை சொல்ல இன்றைக்கி நம்ம சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு பங்கு தந்தையாக இருக்கலாம், அல்லது பல பொறுப்புகளில் இருக்கலாம். இன்றைக்கி அருப்பணியாளரை குறைபடுத்துவது என்றால் இன்றைக்கி எல்லோரும் அதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த குருத்துவ இந்த ஒரு படிப்பு, இந்த குருத்துவ நிலையை ஏற்பதற்கு என்னால் இயலாது, என்னுடைய பிள்ளை அது விரும்பாது, என்னுடைய பெற்றோர் விரும்பவில்லை, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் விரும்பவில்லை, திருச்சபையிலே என்னுடைய பங்கேற்பு கிடையாது, ஒதுக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ திருச்சபையை யார் வழி நடத்துவது? இந்த 30 பணிகள், போதிக்கின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, இந்த ஆளும் பணியிலே எப்படி நாம் பங்கெடுப்பது
சிந்திப்போம். காலத்துடைய ஒரு கட்டாயம். இன்றைக்கு நிறைய திருச்சபையினுடைய பல்வேறு பணிகளிலே, திருச்சபையுடைய பரிமாணங்களிலே இன்றைக்கு பங்கெடுப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் மிக 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 குறைவு. அப்போ இயேசு குருத்துவத்தை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார், நற்கருணையை ஏற்படுத்துகிறார். குருக்களை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குருக்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் குருவும் எங்கள் திருவையிலே எங்களோடு இருக்கின்றார். அவரும் என்னுடைய இந்த திருச்சபையினுடைய குடும்பம் என்ற அந்த ஒரு உணர்விலே எத்தனை பேர் இன்றைக்கு அந்த குருக்களை பார்த்து இன்றைக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர், இன்றைக்கு உங்களுக்கு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் என்று எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு அவர்களை வாழ்த்த போகிறோம். அல்லது குருக்களை பார்த்து கண்டும் காணாமல் சொல்லுகிறோமா? நான் ஏன் அவர்களை வாழ்த்து சொல்ல வேண்டும், நான் ஏன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கண்டும் காணாமல் போகின்றோமா? சிந்திப்போம். ஆனால் இந்த இயேசு இந்த மாபெரும் தன்னுடைய வாழ்விலே இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி தன் வாழ்வால் முழுமையாய் இயேசு இந்த பணியை செய்ய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கடமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் உண்டு. அதை நாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு திருச்சபையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? தாழ்ச்சியோடும் பணிவோடும் தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் நாம் வாழ்வதற்கு இயேசு இந்த நாளை நமக்கு கொடுக்கின்றார். ஆக திருவையிலே நாம் அனைவருமே இறையாட்சியை நோக்கி பயணிக்க ஆண்டவர் இயேசுடைய அந்த அர்ப்பணிப்பு, இயேசுடைய இந்த விடுதலை உணர்வு, இயேசுடைய இந்த தியாக பலியாக தன்னை அவர் கொடுத்த இந்த நாளிலே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்ற அந்த இறைவாக்குக்கிணங்க இயேசு தன் உயிரையே கொடுக்க அவர் துணிந்தார். சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிர் தள்ளக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு கடவுளுடைய இந்த திருவுளத்தை, திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்ற நம்பிக்கையிலே திருவையினுடைய பல்வேறு பரிமாணங்களிலே நாமும் ஈடுபட இறையாட்சியை கட்டி எழுப்ப புறப்படுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது வந்து பெரிய வியாழக்கிழமையிலே இன்றைக்கு ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிற எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் நம்முடைய அன்பு கட்டளையை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுங்கள் என்ற நம்முடைய அன்பின் கட்டளையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க, ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு இந்த நாளிலே திரு அவையிலே நிறைவாய் கொடுக்கும்படி எங்கும் போட்டி, பொறாமை, அதிகாரம், ஆணவம், இருமாப்பு, வைராக்கியம் போன்ற தீய சக்தியின் பிடியிலே இருக்கிற திரு அவையை நீர் பாதுகாத்து அனைவருமே உம்முடைய அர்ப்பணத்திலே, உம்முடைய பணியிலே ஒவ்வொரு நாளும் பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்ற அந்த தாழ்ச்சியிலே நீ குடும்பத்தார், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே திருச்சபை என்ற அந்த குடும்பத்திலே இறையாட்சியை கட்டியெழுப்ப எல்லோருமே பொறுப்பாளர்கள், எல்லோருமே கடமையுள்ளவர்கள், எல்லோருக்கும் உரிமை உண்டு என்ற நல்ல நற்பண்புகளிலே ஒவ்வொரு நாளும் வளர இந்த நாளிலே கொடுக்கின்ற இந்த சிந்தனையிலே நாங்கள் என்று வாழ இயேசுடைய மனநிலை, இயேசுடைய உளப்பாங்கு, இயேசுடைய இந்த மதிப்பீடுகள் எங்கள் ஒவ்வொருவரைக்கும் வாழ்விக்க தியாக செம்மலாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைந்து உரு கொடுக்கக்கூடியவர்களாக திரு அவையிலே நாங்கள் பணியாற்ற எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே திருச்சபை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.